ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். வேர்ல்டு கப் முடிஞ்சிச்சு. அடுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே டூர் தான். வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை T20 முதல் T20 விளையாடுறாங்க நம்ம இந்திய அணி. அதுவும் ஐபிஎல் யங்ஸ்டார்ஸ், ஐபிஎல் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண யங்ஸ்டார்ஸ் விளையாட போகிறாங்க. அதுக்கப்புறம் சீனியர் பிளேயர்ஸ், வேர்ல்டு கப் வின் பண்ண சீனியர் பிளேயர்ஸ்லாம் அவங்க நாடு திரும்பி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கடைசி ஃபேவரல் மேட்ச் விளையாடின கோச்சாக இருந்த நம்ம ராகுல் டிராவிட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பற்றி சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. ரோஹித் சர்மா பற்றி எப்படி சொல்கிறது, ஒரு கண்ணீர் விட்டு பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் என்ன பேசுனார், ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ராகுல் டிராவிட் அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு கப் வெற்றி பெற்றது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் விளையாடும் போது இது வரைக்கும் வேர்ல்டு கப்பே தொட்டது கூட கிடையாது. ஏன்னா நான் இருக்கும்போது ஒரு வேர்ல்டு கப் கூட வின் பண்ணல. அது எனக்கு ரொம்ப மனசில் உறுத்தினே இருந்துச்சு. அதுக்கு பூர்த்தி செய்ய விதமாக நான் ஒரு கோச்சாக இருந்து வேர்ல்டு கப் வின் பண்ணி அதை நான் தொட்டிருக்குது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் நவம்பர் மாதம் நம்ம இந்திய அணி உலகக்கோப்பை தோற்றதுக்கப்புறம் நான் பயிற்சியாளர்லேருந்து விலகிறேன்னு சொன்னேன். என்ன கட்டாயப்படுத்தி நீங்கள் தான் இருக்கணும்னு சொன்னதே ரோஹித் சர்மா தான். அவரால் தான் நான் கண்டினியூ பண்ணி இந்த வேர்ல்டு கப்புக்கு பயிற்சியாளராக இருந்தேன். இல்லைனா நான் அப்போவே போயிட்டுருப்பேன். ஏன்னா வேர்ல்டு கப்பு 50 ஓவர் தோற்றதுலேருந்தே மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. இதில் எப்படா ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு என்னால் இதில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது சொன்னேன். நான் வெளியே வந்தலான்னு இருந்தேன். ரோஹித் சர்மா தான் என்னை கட்டாயப்படுத்தி இறக்க வச்சார். இறக்க வச்சதுக்கு எனக்கு ஒரு பயிற்சியாளராக உலகக்கோப்பை வென்ற பயிற்சியாளர்னு ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்குது ரோஹித் சர்மா தான். கண்டிப்பாக அவரை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இந்திய அணிக்கு முக்கிய வீரர் இப்போ ரோஹித் சர்மா மட்டும்தான். ஏன்னா ஓடிஐலாம் அடுத்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நிறைய வேர்ல்டு கப்லாம் வருது. கண்டிப்பாக நம்ம ரோஹித் சர்மா அதில் விளையாடணும், கேப்டனாக விளையாடணும். கண்டிப்பாக மேலும் கோப்பைகள்லாம் வெல்லுவார்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது டீசெண்டாகவே முடிச்சிருக்காருங்க நம்ம ராகுல் டிராவிட். ஆமாங்க, அவர் சொன்ன மாதிரி. ஏன்னா இந்திய அணி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு 50 ஓவர் உலகப்போய் தோற்றதுலேருந்தே நிறைய விமர்சனத்தை சந்தித்தாங்க. டீம் வேஸ்ட்டு, நீங்கள் செமி வரி தான் போவீங்க, ஃபைனல் போவீங்க, அதுக்கு மேலே கப் அடிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் இருந்துச்சு. அதை முறியடிச்சிருக்காங்க இந்த T20 உலகக்கோப்பை வென்று. அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்தியா உண்மையாக தரமான டீம் தாங்க, ரொம்ப எப்படி சொல்கிறது வலுவான டீம் தாங்க. என்ன எல்லா ஐசிசி ட்ராஃபிலும் செமி போகிறாங்க, ஃபைனல் போகிறாங்க, கப் அடிக்க முடியல. அந்த குறை இப்போ தீர்த்துட்டாங்க. என்னை கேட்டால் இப்போ கரண்டில் பெஸ்ட் ஆஸ்திரேலியாவில் இல்லைங்க, இந்தியா தாங்க பெஸ்ட்டு டீம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் முதல் இடத்துல இருக்குது. அடுத்ததான் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அப்புறம் நியூசிலாண்டுன்னு வரலாம். ஆனால் என்ன கேட்டால் பெஸ்ட்டு டீம்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மெட்லேயும் நான் சொல்கிறது இந்தியா மட்டும்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம இந்திய அணி உலகக்கோப்பை வென்றது நிறைய பேர் இன்னும் கூட செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ராகுல் டிராவிட் ஃபேவரல் மேட்ச் அவருக்கு முடிஞ்சிச்சு. ராகுல் டிராவிட்டோட எப்படி சொல்கிறது அவரோட இன்னிங்ஸோ இல்லை ஒரு கோச் பண்ணதோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.